ஆரம்பிச்ச அன்னைக்கே ஒருத்தர் கேட்டார், ஏன் தஸ்பீலாம் ஓதுறீங்க, ஏன் தஸ்பீலாம் ஓதுறீங்க, இதில் உங்களுக்கு என்ன ஃபாயிதான்னு பாருங்க. பொதுவாக நம்ம வீட்டில் நம்ம 20 ரக்காத் தொழுவோம். திடீர்னு 20 ரக்காத் தொழுவும் போது நமக்கு கிடைச்சி அது கணக்கு வராது. நல்லா விளங்கிங்க, ஏன்னா பெரிய ஒரு மணிக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க தான், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுறதுக்காண்டி சொல்கிறேன். ஏன் இந்த தஸ்பீ ஓதுறதுன்னு சொன்னால் 2 ரக்காத் வரும் ஃபர்து நல்லா ஆகி ஓதுறோம். அந்த ஓதக்கூடிய வார்த்தையிலே துவா இருக்கு. அந்த துவாவை பற்றி விளக்க சொன்னால் நிறைய சொல்லலாம். ஃபர்து மினல்லாஹி வ நிஅமா வ மக்ஃபிரத்துன் வ ரஹ்மா வ மஹ்னது அப்புறம் வ ஆஃபியத்துன் வ ஸலாம். ஃபர்து மினல்லாஹி வ நிஅமா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் ஃபர்த நீ கொடுப்பாயா, மக்ஃபிரத்துனா எங்களுடைய பாவம் மன்னிப்பு செய்வாயா. இப்போ அடுத்த விஷயம் 2 ரக்காத்துக்கு அப்புறம் 4வது ரக்காத்துல அல் பத்ர் முஹம்மதில் முஸ்தஃபாங்கிறான். இப்போ முஸ்தஃபான்னு வந்தால் என்ன செய்யணும், என்ன விளைக்கிறான், 4 ரக்காத் முடிஞ்சு வச்சு. அடுத்து அபூபக்கர் ரொம்போம், எத்தனை ரக்காத் முடிஞ்சு, 8 ரக்காத். அதுக்கப்புறம் உமரும்போம், எத்தனை ரக்காத் முடிஞ்சு. அதுக்கப்புறம் உஸ்மான் போம், எத்தனை ரக்காத். அப்புறம் என்ன செய்யுது, அலி ரலியல்லாஹு தஆலா. இடையில ஒருத்தர் வந்தாலும் கூட அவருக்கு விளங்கிடும், யார்ட்டையும் கேட்க வேணாம், நீங்க ஓதுற தஸ்பீ வச்சு விளங்கிவாரு. என்ன செய்யுது, அல் பத்ர் முடிஞ்சிருக்குது. எத்தனை முடிஞ்சிருக்கு பாரு, 4. அபூபக்கர் ஆரம்பிச்சார், எத்தனை ஆயிருக்கு, 8. உமர் ஆச்சுன்னா எத்தனை ஆச்சு, 12. அதுக்கப்புறம் உஸ்மான் வந்தா 16. அலி ரலியல்லாஹு தஆலா வந்தா என்ன செய்ய வந்தான், கடைசியா ஒருத்தர் வந்தா அன்னைக்கு அலி ரலியல்லாஹு தஆலா 20 ரக்காத் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது விளங்குறதுக்கு தான் உலமாக்கள் என்ன செய்யறாங்க. ஒன்றும் இது சவாபும் கிடைக்கணும், மக்களுக்கு உற்சாகமும் ஏற்படணும். இந்த 20 ரக்காத் முழுமையா தொழுகிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க உலமாக்கள் அந்த காலத்தில் வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம விளையாடு. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், ஒரு நீண்ட துவா ஓதுறோம். அந்த துவாவுடைய அர்த்தம் இருக்குது, நீங்க தனியா உட்காந்து பாருங்க, ரொம்ப அருமையான அர்த்தம். அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமிலீன். குர்ஆனை முழுமையா ஓதி முடிச்ச பிறகு நீங்க துவா செஞ்சீங்கன்னா அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறீங்க, அல்லாஹ் எங்களுக்கு பரிபூர்ணமான ஈமானை கொடுப்பாயா, ஜகாத்துகளை நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக் செய்வாயா. இது பூராமே அதில் இருக்குது. அதை பற்றி சொன்னாவே என்ன செய்யலாம், அன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஓதுன ஆயத்துகளுக்கு வந்துடும். இன்னைக்கு ஓதுன ஆயத்துகள் என்ன, இன்னைக்கு ஓதுன ஆயத்தில் 2 விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்ன, என்னைக்குமே அல்லாஹ்வை மறந்துடாது. அல்லாஹ்வை எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வை பற்றி திருப்பி 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 முதாக்கரா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம படைச்சது ரப்பு தான், நமக்கு உணவு கொடுக்கறது அல்லாஹ் தான், எனக்கு என்ன செய்யுது மௌத்தை கொடுக்க போறது அல்லாஹ் தான், என்னை பாதுகாக்கிறது அல்லாஹ் தான், தாயுடைய வயிற்றுல பாதுகாத்தவன் அல்லாஹ் தான், கபர்ல போய் உதவி செய்யப்படுவேன். இதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தான். அல்லாஹ் ஸ்டார்ட்டா சொல்லி கொடுத்தாங்க. மக்கள் எல்லாம் என்ன செய்யாங்க, காஃபிர்கள், மக்காவுடைய காஃபிர்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் கேட்டாங்க. அல்லாஹ்னா யாரு, காசா, பணமா, தங்கமா, வெள்ளியான்னு கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் பேர் ஒருவன், அல்லாஹுஸ் ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன், லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் யாருமே கூட்டு கிடையாது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குல் சூரா 3 வாட்டி ஓதுறாங்களோ அவங்களுக்கு முழு குர்ஆன் ஓதுற நன்மை கிடைக்கும். யார் குல் சூரா 10 வாட்டி ஓதுறாங்களோ அல்லாஹ் தினம் தினம் ஒரு மாளிகை எல்லாம் என்ன செய்ய சொர்க்கத்தில் கட்டி கொடுக்குறான். இப்போ அல்லாஹ்வை பற்றி பேசிக்கிட்டே இருந்தா தான் அல்லாஹ்வுடைய யகீன் உங்களுக்கு வரும். அதில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவருடைய மகன் என்ன செஞ்சாங்க, ஒரு தினம் பிரயாணம் பண்ணாங்க. போகும்போது சரி காட்டில் வனாந்தரத்தில் ஒரு ஆட்டு இடையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆட்டு இடையிட்ட போய் லேசாக பேச்சு கொடுக்குறாங்க. பாருப்பா, நாங்கள் வெளியூருக்காரங்க, நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம், ஆடுகள்லாம் நிறையா வச்சிருக்கிறாரு, நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம், இந்த காட்டில் வேறு எதுவும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கிற சாப்பாடு, நீ வேணா என்ன செய்யும், இந்த ஆட்டிலேருந்து ஒரு ஆட்டை எனக்கு கொடுத்துரு, நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு அதிலிருந்து கொஞ்சம் கறியும் உங்களுக்கு தர்றோம், இந்த ஆட்டுக்குள்ள காசையும் நம்ம கொடுத்துறோம். அப்போ சொன்னார், இந்த ஆட்டு இடைன்னு சொன்னார். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்டு இடையும், சஹாபாக்களுடைய காலத்தில் ஆட்டு இடைன்னு சொன்னார். இந்த ஆடை விற்கிறதுக்கு என்னுடைய அரசு, என்னுடைய எஜமான்ட்ட அனுமதி வாங்க, எனக்கு ஆடு மேய்க்க தான் சொல்லி கொடுத்துருக்கிறார், ஆட்டை விற்கிறதுக்கோ ஆட்டை விலை பேசுறதுக்கோ எனக்கு, அதனால எப்பா ஆட்டு வச்சிருக்கவர் அங்கே இங்கே இருக்கிறார், உடனே பார்க்கவா போறாரு, ஒரு ஆடு என்ன செய்ய காண போச்சுன்னு சொல்லிடு, ஒரு ஆடு இறந்து போச்சுன்னு சொல்லிடு. இப்போ அந்த ஆட்டு என்ன செஞ்சாங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, ஃபைனல்லா
என்னுடைய ரப்ப எங்க போயிட்டான்? ஆட்டை கொடுத்த எஜமானா அந்த ஆட்டுல ஊர்ல இருக்கலாம், ஆனா இந்த ஆடு கண்டிப்பா கியாமத்து நாள்ல வரும். அந்த ஆட்டு என்ன செய்ய எப்படி இறந்தேன்னு கேட்கப்படும், இந்த யாருக்கு வித்தேன்னு கேட்கப்படும். அல்லாஹ்ட்ட போய் என்ன பதில் சொல்றேன்னு சொன்னேன். இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்துல்லா உமர் ரலியல்லாஹு பாருங்க, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு இறையில கூட என்ன செஞ்சு அவ்வளோ அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு. அதே மாதிரி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டுல நடந்து போறாங்க. அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, ஏன்னா எனக்கு குடிக்க தண்ணி வேணும். இந்த ஆட்டு இடையிட்ட போ, தண்ணி இருக்குன்னா. அல்லாஹ் தண்ணி கேட்டா சம்சம்லாம் கொடுத்த ரப்பு கொடுக்க கூடாதா? இந்த ஆட்டு இடையிட்ட போ, அவன்கிட்ட தண்ணி இருக்கும். நேரம் ஆட்டு இடையிட்ட போய் கேட்டாங்க, ஏப்பா கொஞ்சம் தண்ணி இருந்தா குடிக்க கொடு. அந்த ஆட்டு இடையன் வனாந்தரத்துல காட்டு ஏசினா பாலைவனத்துல காட்ட ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாப்ல. அவங்ககிட்ட கேட்டாங்க, தண்ணி இருந்தா கொஞ்சம் குடிக்க கொடுப்பான். உனக்கு சுடு தண்ணி வேணுமா பச்சை தண்ணி வேணுமா கேட்டார். யாருக்கு கேட்டாரு? ஆட்டு இடையன் கேட்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் சுத்தி பார்க்கிறார். என்ன பிளாஸ்க் எதுவும் வச்சிருக்கிறாரா? இந்த பிளாஸ்க்ல சுடு தண்ணி, இந்த பிளாஸ்க்ல பச்சை தண்ணி ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு குச்சி தான் வச்சிருக்காரு. அவன்கிட்ட கேட்டாங்க, நல்லா சரியான வெயில் காலமா இருக்கு, கொஞ்சம் ஜில்லுன்ற தண்ணி தான் நல்லா இருக்கும். உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த ஆட்டு இடையன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூமியை ஓங்கி அடிச்சார். தண்ணி பிறந்துகிட்டே என்ன செஞ்சு தண்ணி வெளியே வந்துச்சு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டாங்க. குடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எல்லாம் சாதாரண ஒரு ஆட்டு இடையன், இவனுக்கு இவ்வளவு பெரிய ஆட்டலா? ஏன்னா இவ்வளவு பெரிய ஆற்றல் எப்படி அல்லாஹ் இவனுக்கு கொடுத்த? ஏன்ட்ட கேட்காது, அவன்கிட்டே கேளு. அல்லாஹ் என்ன சொன்னா? அந்த ஆட்டு இடையன்ட்டே கேளு. ஆட்டு இடையன்ட்ட என்ன செய்யறாங்க? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, தம்பி இவ்வளவு பெரிய ஆற்றல் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்து அந்த ஆட்டு இடையன்னு சொன்னா, இவ்வளவு ஆடுகளை இத்தனை வருஷமா மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நாள் ஒரு பொழுது கூட இந்த ஆட்டுல இருந்து பால் அல்ல எதையுமே எடுக்கிற நீர் கூட எனக்கு வரல, உள்ளத்துல வரல. ரப்பு என்ன பாதுகாப்பான், ரப்பு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறான், அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுறேன், அது என்னோட கடமை அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு இருக்கேன். இந்த வனாந்தரத்துல எனக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, அல்லாஹ் மட்டும்தான். இந்த குச்சியை வச்சு அடிச்சா எனக்கு தண்ணி வரும், இந்த குச்சியை வச்சு என்ன கேட்டாலும் எனக்கு அல்லாஹ் கொடுப்பாங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தான். பாருங்க, அல்லாஹ் மீது தவக்கல் வச்சதுனால அந்த ஆட்டு இடையனுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆட்டத்தை கொடுத்தான்னு சொன்னா, நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரமலான்ல என்ன கேட்கணும்? காசை கேட்கணுமா, பணம் கேட்கணுமா? அதெல்லாம் அப்புறம். ரிஸ்க்ல 4 விதமான ரிஸ்க்குகள். ஒன்று அதுனா ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, கம்மியான ரிஸ்க். ரெண்டாவது அஃப்ஸல் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, சிறப்பான ரிஸ்க். ஆலா ரிஸ்க், உயர்தரமான ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. கடைசியை சொல்லுவாங்க தமாமு ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, பரிபூர்ணமான ரிஸ்க். அதுனா ரிஸ்க்குன்னா என்ன தெரியுமா? ரொம்ப கம்மியில உலகத்தை கேட்குறது, சொந்த ஆடையை கேட்கறது, சாப்பிட்றது கேட்கறது, தங்குறது கேட்கறது, இதெல்லாம் கேட்குறது. ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னாக்க அப்சல் ஒரு சிறப்பான ரிஸ்க் என்ன தெரியுமா? பிள்ளைகளை சாலிஹானா கேட்கணும். அல்லாஹ் என் பிள்ளைகளை சாலிஹான்களா ஆக்கி கொடு, முத்தகீன்களாக ஆக்கி கொடு, முஹ்லிஸீன்களாக ஆக்கி கொடு. அடுத்து வந்து அப்சல் உயர்வான ரிஸ்க்னா என்ன தெரியுமா? நல்ல ஆரோக்கியத்தை கேட்கறது. அல்லாஹ் எல்லாத்தையும் சம்பாதிச்சேன், வச்சேன், எல்லாமே செஞ்சேன், கண்ணு தெரியல, உடல்நிலை சரியில்லை, என் பிள்ளைங்க என்னை பார்க்கல, இந்த மாதிரி சிரமத்தை எனக்கு கொடுக்குற ஆரோக்கியத்தை கொடு. தமாம ரிஸ்க்னா நான் அந்த உலகத்துல வாழ்ந்தேன், வாழ்ந்த பிறகு யாரெல்லாம் நீ பார்த்து என்ன சந்தோஷப்படணும். உலகத்துல எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்கப்பா, அதுல என்னுடைய திருப்திக்காண்டி நீ வாழ்ந்தப்பா அப்படின்னு சொல்லணும். இந்த 4 விதமான ரிஸ்க் என்ன செய்யணும்? இந்த ரமலானுடைய ரிஸ்க், ரமலானுடைய மாதத்தில் கேட்கறது எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பரிபூர்ணமான ரிஸ்க்கள் அல்லாஹ் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அதாவாக நாளை நிறைவேற்ற நியத்து செய்கிறேன் அல்லாஹ்விற்காக. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. يا الله கிருபையுள்ள ரஹ்மானே, எஜமானே, யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திடுவாயாக, உண்மையான யக்கீனை தருவாயாக, பரிபூர்ணமான ஈமானை தருவாயாக, உன்னை
உன்னையே நம்பி வாழ்க்கை நடத்த எங்களுக்கு உதவி செய்வாயாக. பரிபூர்ணமான தக்வாவுடைய வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த மாதம் யா அல்லாஹ் நீ கொடுக்கக்கூடிய மாதம் ரஹ்மானே. யா அல்லாஹ் உண்மையான தக்வாவை கொடு ரஹ்மானே. எங்க நோன்புகளை கொண்டு யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ் எந்த நோன்பை கொண்டு தக்வா உண்டாகுமோ அப்படிப்பட்ட நோன்பாக எங்களை நோன்புகளை ஆக்கிவை ரஹ்மானே. எங்க பிள்ளைகளை நீ கபூல் செய் ரஹ்மானே. எங்க குழந்தைகளுக்கு யா அல்லாஹ் எங்க கண்குளிர்ச்சியாக ஆக்கிவை ரஹ்மானே. இம்மை மறுமையில சிறந்தவர்களாக ஆக்கி அருள்புரி ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்க குழந்தைகளை நீ கபூல் செஞ்சுக்க ரஹ்மானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு கொண்டது போல எங்க குழந்தைகள் நீ கபூல் செஞ்சுக்க ரஹ்மானே. உடல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை தா ரஹ்மானே. யா அல்லாஹ் நிறைய வியாதிகள் யா அல்லாஹ் எங்க உம்மத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது ரஹ்மானே. சுகர், பிரஷர் யா அல்லாஹ் என்ன வியாதிகள் இருக்குதோ யா அல்லாஹ் எல்லா வியாதிகளும் சிஹத்தை கொடு ரஹ்மானே. வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாக வாழ தௌஃபீக் செய் ரஹ்மானே. அந்த ஆரோக்கியத்தை கொண்டு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கி அருள்புரி ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த உலகத்துல வாழ்ந்த எத்தனையோ ஜனங்கள்ல யா அல்லாஹ் உனக்கு பிடித்தமான நல்லடியார்கள், முஹ்லிசீன்கள், முத்தகீன்கள் இருக்கிறார்கள் ரஹ்மானே. அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள்புரி ரஹ்மானே. இந்த ரமலானுடைய மாதத்துல நாங்க எதுவுமே யா அல்லாஹ் எங்களுக்கு கேட்க தெரியாது ரஹ்மானே. எல்லா விஷயம் உனக்கு கொடுக்க தெரியும் ரஹ்மானே. எல்லா விதமான கைது பறக்கத்துகளை கொடுத்து ரஹ்மானே. எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டு பாதுகாத்து ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்க வீட்டு பெண்களை நீ கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. எங்க வீட்டு யா அல்லாஹ் குழந்தைகளை நீ கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. எங்களை நீ கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. பெண்கள் முன்னாடி போயிருக்கோமா? சுப்ஹானல்லாஹ்.